Hi friends, welcome to Beginner's Kitchen. I think இதெல்லாம் பார்த்தாலே I think you would have guessed. Yes, இன்னைக்கு நம்ம வந்து Christmas special gingerbread cookies பண்ண போறோம். வாங்க ரெசிபி பார்க்கலாம். First wet ingredients பார்த்தறலாம். இதில் வந்து நான் இந்த பவுலில் ஒரு 1/4 கப் softened butter வச்சுருக்கேன், ரூம் டெம்பரேச்சருக்கு சாஃப்ட் பண்ணி. இப்போ இது கூட நான் வந்து ப்ரௌன் சுகர் அதே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் 1/4 கப், அதே மாதிரி ஹனி 1/4 கப் போட்டு மூணையும் வந்து நான் வந்து பீட் பண்ண போகிறேன். நல்லா க்ரீமியாக ஆகிற வரைக்கும் நான் பீட் பண்ணி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து க்ரீமியாக வந்து பீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஹனிக்கு பதிலாக யூ கேன் சப்ஸ்டிடியூட் மொலாசஸ் சிரப் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், இல்லை கோல்டன் சிரப் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஒரிஜினல் ரெசிப்பியில் மொலாசஸ் தான் இருக்கும், பட் நான் வந்து ஹனியை வச்சு சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து இதில் வந்து ஸ்பைசஸ் பவுடர் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து நான் ஒரு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், இது அப்புறம் சின்னமன் பவுடர் 1 டீஸ்பூன், க்ளோவ் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். அது கூட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டுமே ஈச் 1/2 டீஸ்பூன் அதையும் ஆட் பண்ணுறேன். அப்புறம் சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டுலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக இது போட போகிறோம், மைதா போட போகிறோம். அது வந்து ஒரு 1/4 கப் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போகிறோம். நான் இதில் ஃப்ளார் ஆட் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக டோ கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக டோ ரெடி ஆயிடுச்சு. உங்களோட டோ வந்து கொஞ்சம் ஒன்றா வரல அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஒரு கொஞ்சோண்டு மில்க்கோ இல்லை வாட்டரோ ஆட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக ஒரு சப்பாத்தி டோ கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் சில் ஆகிறதுக்காக வைக்க போகிறேன். ஒரு ஏர்டைட் பாக்ஸ் இல்லை ஒரு கிளிங் ரேப் போட்டுட்டு வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அதை ரோல் பண்ணி கட் பண்ணி குக்கீஸாக பேக் பண்ணிடலாம். இப்போ நான் அந்த டோவை வந்து 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் ரெஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து நான் வந்து இது ஒரு சப்பாத்தி ரோலர் மேலே வச்சு ரோல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக ரோல் பண்ணணுன்னு கிடையாது. ஓரளவுக்கு ஒரு 1/2 இன்ச் திக்னஸ்க்கு ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இப்படி என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷேப்ஸ் வந்துடும். நான் அதை எடுத்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் லைன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ஷேப்ஸ் குக்கி கட்டர்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ நான் இது வந்து ஒரு 180 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்கு பேக் பண்ண போகிறேன். கன்வெக்ஷன் பேக்கில் பேக் பண்ணி முடிச்சுட்டு நான் சூப்பர் பிஸ்கெட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது பிஸ்கெட்ஸ். ஐ திங்க் நீங்கள் இதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும். டேஸ்ட், ஸ்மெல் எல்லாமே ஜஸ்ட் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.